விவசாய குளங்கள் மாதிரி குறைச்சி வச்சிருக்கீங்க. அதை நாங்கள் குறைச்சி வச்சிருந்தோம்னா ஒப்பந்தத்தில் போடப்பட்ட வேலை வாய்ப்பு ஊதி வழங்குறது அது எல்லாத்துக்கும் வேலை அறியணும். இப்ப இந்த ரெண்டு முக்கியமான உடனடி பிரச்சனையா ලාංගාන්ද අනතුම කිව්වේ මම ඕන ක්වෙස්චන් එක දැම්මා. ඒගොල්ලෝ කන්සල්ට් මිනිස්ට්‍රියල් කන්සල්ටන්සි කමිටි මීටින් වල කතා කරා. ලාංගාන්ද අනතුම කිව්වා අනිවාර්යයෙන් පීඩ මාර්ෂයාලා බයවලට කොண்டு. මේකදී මොකද බයලට කොண்டு. අලියවල ඕන නාගාලකට දරවමඩ. ඕනකම දැන් කටදාලා දෙන්න මොකද කොண்டு. எல்லாரும் பிளாக் பண்ணி எல்லாரும் புதுசா காணியில தள்ளத்துல டோசர் போடுங்க. ஆத்து தண்ணி எதால போறேன்னு சொல்லுங்க. எங்களுக்கு பத்தியாவ நாங்க போயிடலாம். இன்று நாங்கள் பரங்கியார் நீர்த்தேக்கத்திற்கு கீழ் வார குளங்கள் தொடர்பாக அரசாங்க அதிபர் மற்றும் நீர்வளங்கள் சபையினுடைய என்ஜினியர், பிரதேச சபையினுடைய தவிசாளர் உட்பட அந்த குளங்களோடு தொடர்புடைய கமக்கார அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் செய்து வந்த நாங்கள் ஒவ்வொருவரிடமும் மழை காலத்தில் இந்த பரங்கியார் நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற மேலதிக நீர் அந்த நீர்த்தேக்க கீழே இருக்கிற குளங்கள் அதோட தொடர்ந்து வர வயல்வெளியில பாரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக விவசாயிகள் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த பரங்கியாத்து நீர்த்தேக்கத்தில் இருந்து வெளியேறுகிற மேலதிக நீர் இந்த பயிர் செய்கைக்கு அல்லது கமக்காரர்களுடைய வயல்களுக்கு அழிவை ஏற்படுத்தாத வகையில எப்படி அந்த நீரை முகாமித்துவம் செய்யலாம் என்ற தொடர்பான கூட்டமாகத்தான் இது அமைந்தது. அதில் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்பட்டது. இந்த பரங்கியாறிலிருந்து வெளியேறுற மேலதிக நீரை ஒரு கால்வாயினூடாக வயல்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தின் உதவியோட ஒரு திட்டத்தை தயாரித்து இந்த வருட நிதியில அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதனூடாக எதிர்காலத்தில் கமக்காரர்களுக்கு நட்டம் பெறாமல் பாதுகாக்கிறதாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அந்த பொறுப்பு மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அந்த ஆத்து நீர் திறந்து விடப்படுற நேரத்தில் ஆத்துக்கு அங்கால இருக்கிற வயல்வெளிகளுக்கு போறதுக்கு கமக்காரருக்கு இயலாத சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே ஒரு மேம்பாலத்தை அந்த ஆத்துக்கு மேலால அமைத்து உடனடியாக 2026ஆம் ஆண்டு நிதியில கமக்காரர்கள் அந்த பாலத்தினூடாக ஆற்றை கடக்கக்கூடிய வகையில் ஒரு பாலம் அமைப்பதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக 15 வருடங்களுக்கு மேலாகவும் இந்த பரங்கியாத்து நீர்த்தேக்கம் அமைக்கின்ற போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மாற்றுக்காணிகள் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த மாற்றுக்காணிகளுக்கான முழுமையான வேலை திட்டங்கள் செய்யப்படவில்லை. இதில் குறிப்பாக அந்த மாற்றுக்காணிகளுக்கான உறுதி 15 வருடங்களுக்கு மேலாக அந்த காணிகளுக்கு வழங்கப்படவில்லை. அதையும் உடனடியாக செய்வதாக அரசாங்க அதிபர் உறுதிமொழி வழங்கியிருக்கிறார். அத்தோடு இணைந்த அந்த வயல்களுக்கான அக்சஸ் ரோடு, அந்த குளங்களில் வயல்வெளிக்கு போற விவசாய பாதைகள் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் விவசாய பாதைகள் மிக மோசமான நிலைமையில் இருக்கு. ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த முத்தரப்பு ஒப்பந்தம் அதில் அவர்கள் அந்த விவசாய பாதைகளை செய்து தருவதாக சொல்லியிருந்தாலும் இதுவரை செய்து தரப்படவில்லை. ஆகவே அரசாங்க அதிபர் அந்த 5 கிலோமீட்டர் பாதையை பிரதேச சபையினூடாக புனர் நிர்மாணம் செய்யறதுக்குரிய மதிப்பீட்டை செய்து வந்தால் அதுக்குரிய நிதி ஒதுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு இன்றைய கூட்டம் நல்லபடியாக முடிந்திருக்கிறது. வணக்கம். இன்றைய தினம் இடம்பெற்ற பேராறு நீர்த்தேக்கம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கலந்து கொண்டிருந்தேன். அதேபோது கலந்து கொண்டிருந்த போது வீதிகள் புனரமைப்பு சம்பந்தமாக கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது. அந்த வீதிகள் அக்டேரியனுக்கு பொறுப்பாக இருந்தாலும் அரசாங்க அதிபரனுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அதற்குரிய மதிப்பீடுகளை செய்து தருவதாக அரசாங்க அதிபருக்கு மற்ற வந்திருக்கின்ற கமக்கார அமைப்புகளுக்கும் நாங்கள் உறுதியளித்திருக்கின்றோம். எனவே
அந்த மதிப்பீடு நாங்கள் வருகின்ற கிழமைகளில் அதனை செய்து உரிய திணைக்களங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். நிதிகள் வருகின்ற பொழுது அந்த வீதிகளை நாங்கள் உடனடியாக திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்காக தயாராக இருக்கின்றோம். நன்றி.